ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கனவுகள் வருது அப்படின்னா அந்த பெரும்பாலும் கனவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அந்த கனவு காணும் போதே உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உருவாகும். அந்த மாதிரி கனவுகள்ல ஒன்றுதான் சிவபெருமான கனவுல பார்க்கறது, சிவலிங்கத்தை பார்க்கறது. இதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். சிவலிங்கத்தை நீங்க கனவுல பாக்குறீங்க அப்படின்னா பொதுவாகவே இது ஒரு ஆச்சரியமான ஒன்று. அண்ட் உங்க வாழ்க்கையில ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது மிக மிக மங்களகரமான ஒரு கனவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யற மாதிரி கனவு காண்றீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய பாராட்டுக்குரியவராக நீங்க இருக்கிறீங்க. அவருடைய அருள் உங்களுக்கு நேரடியாக கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி நீங்க சிவன் கோவில் அல்லது சிவலிங்கத்தை ஜென்ரலா கனவுல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள், உடல்ல நோய் இருக்கு அப்படின்னா அது படிப்படியாக சரியாயிடும். சீக்கிரமே அந்த உடல் நோய்கள்ல எல்லாம் நீங்க வெளிவந்துருவீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா உங்களுடைய கெட்ட காலம் முடிஞ்சு இனிமே எல்லாமே நல்லதாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய துன்பமான காலகட்டம் எல்லாம் முடிந்து இனி வரும் காலம் உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே அமைய போகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீண்ட நாள் உங்களுக்கு இருக்கிற நிறைவேறாத ஆசையெல்லாம் இப்பொழுது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் சிவபெருமான வழிபடுற மாதிரி, சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா தொழில்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இது என்ன காண்பிக்குதுன்னா தொழில்ல நீங்க எந்த அளவுக்கு சின்சியரா இருக்கீங்க, தொழிலுக்காக நீங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய அர்ப்பணிப்பு அந்த தொழில்ல நல்ல முறையில இருக்கு. அதனால உங்களுக்கு தொழில்ல நிறைய முன்னேற்றங்கள்ல சிவபெருமானே தரப்போறாரு அப்படிங்கிறது தான் இந்த கனவுடைய அர்த்தமாக இருக்குது. அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு நீங்க பூஜைகள் செய்யற மாதிரியான கனவுகள் வருது, இல்ல பூஜை நடக்கிறத பாக்குறீங்க, அந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா சிவபெருமானுடைய சிறந்த ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவராக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்பெஷலா உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்குன்னு ஸ்பெஷலான நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். இதை கேட்கும் பொழுதே உங்கள நிறைய பேருக்கு புல்லரிச்சிருக்கும். நீங்க சிவபெருமான கனவுல கண்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் இருந்திருக்கு அப்படின்னா மறக்காம எங்க கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.